அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தேன் குழல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அரை கப் உளுந்த நல்ல முறுமுறுன்னு வறுத்து எடுத்துக்கணும். உளுந்து வறுத்தாச்சு. இப்போ தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கணும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும். 3 கப் அரிசி மாவை வறுத்து எடுத்துப்போம். கடையில் வாங்கின அரிசி மாவு தான், கலர் மாறக்கூடாது, சூடு ஏறினா போதும். மாவு வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுப்போம். அரை மூடி தேங்காவை நல்லா திக்கான பாலை எடுத்து வச்சுக்கணும். இப்போ அரைச்ச உளுந்த மாவை சலிச்சு எடுத்துப்போம். இது கூட பொட்டுக்கடலை மாவு 1/4 கப்பு, அதையும் சேர்த்து சலிச்சுப்போம். அரிசி மாவு ஆறிடுச்சு. இதையும் இது கூட சலிச்சு எடுத்துப்போம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்த அப்புறம் தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையணும். இப்போ தேங்காய் பால் பத்தலைன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு நல்லா மூடி வச்சுருங்க, மாவு காயக்கூடாது. இப்போ தேன் குழல் புழிய இந்த அச்சு எடுத்திருக்கேன். நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த முக்கால்வாசி போட்டால் போதும். வரதை ஒட்டி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஒவ்வொரு முறுக்கா போட்டு எடுப்போம். திருப்பி போட்டுட்டேன். சத்தம் அடங்கின அப்புறம் எடுத்துடலாம். இப்போ சத்தம் அடங்கிருச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, தேன் குழல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.